ரமலான் மாதம் வந்துவிட்டாலே உலகெங்கும் ஒரு அமைதியான ஆன்மீக அதிர்வலை பரவுவதை நாம் அனைவருமே உணர முடியும். விடியற்காலையில் எழுந்து மாலை வரை உணவு நீர் இன்றி நோன்பிருப்பது என்பது சாதாரண விஷயமல்ல. ஆனால் இந்த நோன்பிற்கு பின்னால் இருக்கும் மாபெரும் அறிவியல் மற்றும் மருத்துவ உண்மைகள் உங்களுக்கு தெரியுமா? 2016இல் நோபல் பரிசு பெற்ற ஜப்பானிய விஞ்ஞானி யோஷினோரி ஓசுமி கண்டுபிடித்த ஆட்டோஃபேஜி என்ற மருத்துவ தத்துவத்தை இஸ்லாம் 1400 ஆண்டுகளுக்கு முன்பே மறைமுகமாகச் சொல்லியிருக்கிறது. நாம் பல மணி நேரம் சாப்பிடாமல் இருக்கும்போது நமது உடல் தனக்குள் இருக்கும் பழுதான தேவையற்ற மற்றும் புற்றுநோயை உருவாக்கும் செல்களை தானே அழித்து உடலை முழுமையாக புதுப்பிக்கிறது. சுருக்கமாகச் சொன்னால் நோன்பு என்பது நமது உடலுக்கு கிடைக்கும் ஒரு பிரம்மாண்டமான ரீசெட் பட்டன். சரி, நோன்பு திறக்கும் போதே ஏன் பேரிச்சம்பழம் சாப்பிடுகிறார்கள் என்று எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? நாள் முழுவதும் தண்ணீர் கூட இல்லாமல் சோர்வடைந்த உடலுக்கு உடனடி ஆற்றலையும் மூளைக்கு தேவையான குளுக்கோஸையும் பேரிச்சம்பழம் நொடிப்பொழுதில் வழங்கிவிடும். அது மட்டுமின்றி ரமலான் ஈகையின் மாதமாகும். ஜகாத் எனப்படும் கட்டாய தானத்தின் மூலம் உலகில் உள்ள பல ஏழைகளின் பசி மற்றும் பொருளாதார தேவைகள் இந்த ஒரே மாதத்தில் தீர்க்கப்படுகின்றன. பசியின் வலியை நாமும் உணர்ந்து இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவுவதே ரமலானின் உண்மையான நோக்கம்.